ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு செல்லிங் நான் சொன்னேன்ல, ஒரு கேப் அப் தான் இருக்கும். போய் ரெசிஸ்டன்ட் ஆகி திரும்ப செல்லிங் ஆகும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு செல்லிங் ஆகி கரெக்டாக நம்ம சப்போர்ட் 320 அப்படின்னா அவன் 380ல் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு டவுசன் ஒன் நாஸ்டாக் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு ஃப்ளாட்டர் ஓப்பனிங் ஆன் நெகட்டிவ் சைடு வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு நல்ல பெரிய ரெட் கேண்டிலாக ஒரு பெரிய செல்லிங். ஏன்னா எஃப்எம்சிஜி அண்ட் பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சரியான செல்லிங். எஃப்எம்சிஜிலாம் கிட்டத்தட்ட இண்டெக்ஸ் 1000 பாயிண்ட் நெகட்டிவ், பேங்கிங் கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவாக இருந்தது. ஐடி செக்டர் வந்து நான் சொன்ன பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அவன் மட்டும் தான் பாசிட்டிவாக வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருந்தான். ஸோ நாளைக்கு வந்து 320 பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அகைன் ஒரு செல்லிங் இருக்குங்க நிஃப்டியில். ஸோ அந்த செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 500 பாயிண்ட் வந்து கீழே ஃபால் ஆக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் இருக்குது. ஸோ மேபி நாளைக்கு உங்களுக்கு ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறது வந்து 23,320 தாண்டி கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அடுத்து ஒரு செல்லிங் டுவர்ட்ஸ் 22,800. இன்கேஸ் 23,320லேயே ஓப்பன் ஆகி மொமெண்டம் திரும்ப ரெக்கவரி ஆகுது அப்படின்னா திரும்ப வந்து 23,600 நோக்கி ரேலி கொடுக்கும். ஓகேங்களா? ஏன்னா 2 நாள் நல்ல ஒரு செல்லிங். ஸோ நாளைக்கும் செல்லிங் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு. ஸோ பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மார்னிங் மூவ்மெண்ட் பெருசாக இல்லை, பட் ஆஃப்டர்நூன் மூவ்மெண்ட் சூப்பராக இருக்குது. ஸோ ஆஃப்டர்நூன் மூவ்மெண்ட்டே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லாவே மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி, ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. 23,320 ஒரு மேஜர் லெவல். பேங்கிங் இண்டெக்ஸ். ஸோ பேங்கிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கீழே தான். ஸோ அவன் வந்து சப்போர்ட் லெவலுக்கு கீழே ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். ஸோ நாளைக்கு இது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா டுவர்ட்ஸ் 52,600 வரைக்கும் போகும். ஸோ பேங்கிங் இன்னும் செல்லிங்கில் இருக்கனால ஸோ மேபி நிஃப்டியும் இறங்க சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி செல்லிங்கில் தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸோ அந்த 740 சொன்னேன். ஸோ எக்ஸாக்டாக 740, 700 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் கூட இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை பைபேக் கூட பண்ணுங்கள் 700ல். ஐடி, ஸோ ஐடி வந்து இன்னைக்கு ஏறி இருக்கான். பட் அந்த 30,160 பேட்டர்ன் வந்து லைனை வந்து பிரேக் ஆயிருக்கு, பட் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ 30,160 வந்து தக்க வச்சுச்சு அப்படின்னா டுவர்ட்ஸ் 32,000 வரைக்கும் ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 2,000 பாயிண்ட் வந்து ரேலி கொடுக்குற மாதிரி இருக்கான் ஐடி செக்டார். பார்க்கலாம். ரிலையன்ஸ் கரெக்டாக அவன் பாருங்களேன், அந்த கேப் சொன்னேன், கேப் அப் ஆச்சு. பட் வந்து அவன் க்ளோசிங் எட்ஜில் வச்சுருக்கான். ஸோ நாளைக்கு கீழே உடஞ்சிச்சு அப்படின்னா, உடஞ்சி திரும்ப செல்லிங் போகுது அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷன் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்க போகிறது 1294, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 1224 தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு. ஸோ பார்ப்போம். பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா தாராளமாக உள்ளே போங்க, செல்லிங் போங்க. டார்கெட் கண்டிப்பாக அடிக்கும். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.